திரும்பி விஜய் வந்திருக்காரு 27ஆம் தேதி. அவர் பாவம் தள்ளி போட்டு 27ஆம் தேதி அவர் நடத்தணும்னு சொல்றாரு. அவரோட ஆனால் அவரோட பாதை வந்து ஒரு 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 சார்ந்த பாதையாக இருக்கிறது. உதாரணத்திற்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை, பெரியாருக்கு போய் அவர் வணக்கம் சொன்னார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழ் மகனாக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு எல்லாருமே இங்கே தமிழ் மகன்கள் தான் இங்கே உட்கார்ந்துருக்கோம். இப்போ ஒருவேளை மறைமுகமாக சூப்பர் ஸ்டாரை சொல்கிறாரோ அப்படின்ற எண்ணம் எனக்கு வருது. அதனால் கமலஹாசன் வந்து அவரோட செயற்குழுவை நடத்தி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன ஜனநாயகத்தை பாதுகாக்கிறாங்க? கமலஹாசன் தான் அந்த கட்சி தலைவர், மறுபடியும் அவரே தான் தலைவர். ஆக இவர்கள்லாம் முடிசூடி கொள்வார்கள். இவர்கள் கட்சியில் ஜனநாயகமே கிடையாது. இங்கே ஸ்டாலின் முதலமைச்சர், அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சர், தம்பி உதயநிதி துணை முதலமைச்சர், அங்கே சோனியா காந்தி அவர்கள் தலைவர், அதற்கு பின்பு ராகுல் காந்தி தலைவர். ஆனா அவங்க கட்சியில எதுலையும் ஜனநாயகத்தை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள். ஆனா ஜனநாயகத்தை பின்பற்றுகின்ற ஒரு தேர்தலாக ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கணும். உடனே அதை மூடி மறைத்து ஜனநாயகத்தை மறைக்கிறது என்று சொல்கிறார்கள். இது ஒத்துக்கொள்ள முடியாது. எல்லாருமே அதாவது நாம என்ன கொள்கை, எதை நோக்கி செல்ல போகிறோம், எப்படி தமிழ் மக்களுக்கு உதவ போகிறோம் என்று இல்லாமல் மறுபடியும் இதே மாதிரி உணர்வு பூர்வமாக இந்த இனம் இந்த மொழி இப்படி கொண்டிருந்தீர்கள் என்றால் மறுபடியும் தமிழக மக்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கிடைக்காமல் போய்விடும். அதனால தான் யாரும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரப்போவதில்லை. விஜயும் கொண்டு வரப்போவதில்லை, கமலஹாசன் கொண்டு வர மாட்டார் என்று நன்றாக தெரிந்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றியே ஆக வேண்டும் என்பதுதான் மாற்றம். ஆக அப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கு ஒரே நம்பிக்கையாக பாரதிய ஜனதா கட்சி விளங்குகிறது. மத்தியிலும் மாநிலத்திலும் நல்ல ஆட்சி நடந்தது என்றால் ஒருங்கிணைந்த பல நல்ல திட்டங்களை நமக்கு கொண்டு வர முடியும். இன்னைக்கு அவிநாசி அத்திக்கடவு திட்டம் கொண்டு வரப்பட்டது, ஆனால் முழுமையான பலன் கிடைத்ததா என்று இல்லை. ஆனால் சிறுவாணிக்கு குறுக்க கேரள அரசு அணை கட்ட வேண்டும் என்று சொன்னவுடன் அது மத்திய அரசு, தமிழகத்திற்குள்ள நியாயத்தை மத்திய அரசு தான் எடுத்து சொல்லி இருக்கிறது. அதனால பாரத பிரதமர் தமிழகத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கிறார். ஆனால் அதை மூடி மறைக்கும் அளவிற்கு தமிழகத்துக்கு ஒன்றும் செய்யலன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. 7000 கோடி ரூபாய் முதலீடுல தூத்துக்குடி துறைமுகம் மேம்படுத்தப்பட்டது. ஆனா அதுக்கு ட்வீட் செய்கிற கனிமொழி பிரதமர் பேரை கூட சொல்ல மறுக்கிறார்கள். ஆனா அவங்க வெளிநாட்டுக்கு போய் நாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரோம்னு சொல்றாங்க. ஆனா வெளிநாட்டுக்கு போய் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றதை விட நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஒழுங்கா போயிருக்கலாம். நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாம இப்ப பிரதமரை சந்திக்கிறேன்னு சொல்றாங்க. பிரதமர் பரந்த மனப்பான்மை உள்ளவர், சந்திப்பாரு. ஆனா தமிழக மக்களுக்கு நீங்க அவங்களோட ஒற்றை நோக்கம் உதயநிதியில தான் இருக்கு, வேற எதுலையும் இல்லை. அதனால இன்னைக்கு மாற்றம் வேண்டும். அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் மக்களுக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். உதாரணத்திற்கு பெண் குழந்தைகளுக்காக இந்த காப்பீடு திட்டம் என்று புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. பயிர் காப்பீடு திட்டம், 70 வயதிற்கு மேற்புள்ளவர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம், பொருளாதார சீலிங் இல்லாம யாரா இருந்தாலும். ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு தெரியும், இன்னைக்கு சொந்த பிள்ளைங்களை 70 வயசான அப்பா அம்மாவை சரியா கவனிக்க மறுக்கிறாங்க. அப்ப நாம தான் கவனிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. எவ்வளவு சம்பாதிக்கின்ற மகன் மகளாக இருந்தா கூட தாய் தந்தையருக்கு 70 வயசுக்கு மேலான கவனிப்பு குறைந்து வருகிறது. அதனால பொருளாதார சீலிங் கூட இல்லாம எல்லாருக்கும் மருத்துவ காப்பீடு என்று சொல்லி இருக்கிறார். ஆக மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் நல்ல திட்டங்கள் நேரடியாக நம்ம தமிழகத்திற்கு பலன் தர வேண்டும் என்பதற்காக நாங்கள் பாடுபட்டு வருகிறோம்.